இப்போ நீங்கள் பிரியும் போது விவாகரத்து வாங்கணுமா? கண்டிப்பாக தேவையில்லை. எதுக்கு விவாகரத்து வாங்கணும்? உங்கள் உறவே வந்து சட்டம் ஏற்றுக்கொள்ளாத உறவு தானே. சேரலாம், பிரியலாம். பிரபலங்கள் அது மாதிரி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இணைந்து நாங்கள் 10 வருஷம் வாழ்ந்தோம், இன்னைக்கு எங்கள் வழியை பார்த்துட்டு இருக்கோம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு தனி மனித உரிமை. அதை நம்ம கொச்சைப்படுத்தி பேசுவது கண்டிப்பாக ஏற்புடைய விஷயமே கிடையாது. அது அவர்களோட உரிமை. அவங்களுக்கு சட்ட ரீதியாக அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு விரும்பினா கொடுக்கலாம், இல்லை என்றால் அவங்க வாழ்ந்து கொள்ளலாம். சில நேரங்களில் குழந்தை பிறப்பு கூட அந்த மாதிரி உறவுகள் ஏற்படும்போது அந்த குழந்தை இவர்களுக்கு தான் பிறந்தது என்பதுக்கு அங்கீகாரம் இருக்கும், எல்லாம் பண்ணலாம். பிரச்சனையே இல்லைப்பா, நீ வந்து எல்லாரும் நம்ம இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். The Protection of Women from Domestic Violence Act 2005 ஒரு சட்டம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை சட்டம் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணிக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர், பாதுகாப்பு உத்தரவு, இருப்பிடத்துக்கான உத்தரவு, ரெசிடென்ஷியல் ஆர்டர், மெயின்டெனன்ஸ் ஆர்டர், கஸ்டடி ஆர்டர் வராது. பட் கஸ்டடி கூட அவங்க கேட்டாங்கன்னா, ஏன்னா ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு திருமணத்தில் அம்மா தான் அந்த குழந்தைக்கு அந்த கஸ்டடியன் ஆகிடுவாங்க. காம்பன்சேஷன் இதெல்லாம் வாங்கலாம். இதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு? லிவிங் ரிலேஷன்ஸ்ல வாங்க. இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா நீங்க ஒன் நைட் நீதிமன்றம். இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது நீங்க இந்த ஒன் நைட் ஸ்டாண்டு இல்ல ஜஸ்ட் ஷார்ட் லிவ்டு வராது. ஒரு சமூகத்தின் பார்வையில் திருமணத்தை போன்ற ஒரு உறவு முறையில் வாழ்ந்திருக்கோம். ஒரு பிரபலம் இன்னொரு பிரபலத்தோடு இணைந்து வாழ்கிறார் ஒரு காலத்துக்கு. அவங்க 2 பேர் போன இடம் வந்த இடம் எல்லாமே அவங்க வந்து ஒரு கணவன் மனைவின்னு சட்டம் சொல்லலைன்னா நாம சொல்றோம்ல, அவங்க 2 பேரும் லிவ் இன் பார்ட்னர்ஸ். அப்ப இந்த சமூக அடையாளம் போதும் இல்ல, அங்கீகாரம் போதும் இல்ல. பக்கத்து வீட்டுக்கார அவங்க 2 பேரும் ஒரு கப்பல்னு நினைச்சிட்டா, அப்படி ஒரு உறவுல வாழ்ந்தா he can become oral witness இல்லைங்களா? வணக்கம் நேயர்களே, வழக்கறிஞர் ஆதிலட்சுமி லோகமூர்த்தியோடு நம்ம இணைந்திருக்கிறோம். வணக்கம் மேடம். நம்ம சமீபத்தில் கூட பார்த்தோம், தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க எல்லாம் பிரியும் போது அவங்களே நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு 2 பேருமே ஒரு அறிக்கை தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்பவும் ஒரு அறிக்கை தான் வந்திருக்கு சைந்தவி, ஜிவி பிரகாஷ் இருந்து. அதுக்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கைங்கிறது டிவோர்ஸ்டா இல்லைன்னா இந்த லிவிங் ரிலேஷன்ஷிப் சேர்ந்து வாழ்றாங்கல்ல, அதுலயும் இந்த மாதிரி எல்லாம் இருக்குதா? இப்போ திருமண உறவு அப்படிங்கும்பொழுது ஒரு சட்டத்தால் அங்கீகாரம் கொடுக்கப்பட்ட ஒரு உறவு முறை. அந்த திருமண உறவுல சில கடமைகளும் இருக்கு, சில உரிமைகளும் இருக்கு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 2 மனம் ஒன்று சேர்ந்து சட்ட ரீதியான எந்த ஒரு அங்கீகாரம் இல்லாமல், அதாவது நம்மளோட சட்டத்து பிரகாரம் திருமணம் வந்து அவர்களின் மதத்தின் அடிப்படையில தான் அந்த திருமண சட்டங்கள் அமைந்திருக்கு. காமன் சிவில் கோட் கிடையாது. அப்படி ஒரு ஹிந்துஸ்னா சப்தபதி எடுப்பது அப்படின்னு ஒரு மதத்துக்கும் ஒரு முறையில திருமணம் செய்து அதை வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2009 திருமணங்களை ரெஜிஸ்டர் பண்றது கட்டாயமாக்கப்பட்ட ஒரு சட்டமும் இருக்கு. நம்மளோட திருமண முறையிலையும் நம்ம அதை பதிவு செஞ்சுக்கலாம். அப்ப இந்த மாதிரி முறை இல்லாமல் இணைந்து வாழ்ந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு வச்சிருப்பாங்க, சொந்த வீடு வச்சிருப்பாங்க, எல்லாமே 2 பேர்ல இருக்கும், ஆனா திருமண உறவு இருக்காது. அப்படி இருக்கும்பொழுது சட்டம் அந்த உறவை அங்கீகரிக்காது. அப்ப நீங்க சேர்ந்து வாழணும் தொடர்ந்து அப்படின்னா நீங்க போய் கோர்ட்ல ஒரு டிக்ளரேஷன் சூட் போட்டு எங்க உறவை வந்து திருமண உறவா அங்கீகரிங்கன்னு கேட்கலாம். இப்ப நீங்க பிரியும் போது விவாகரத்து வாங்கணுமா? கண்டிப்பா தேவையில்லை. எதுக்கு விவாகரத்து வாங்கணும்? உங்க உறவே வந்து சட்டம் ஏற்றுக்கொள்ளாத உறவு தானே. சேரலாம், பிரியலாம். பிரபலங்கள் அது மாதிரி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இணைந்து நாங்கள் 10 வருஷம் வாழ்ந்தோம், இன்னைக்கு எங்க வழியை பார்த்துட்டு போறோம். அந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் பொதுமக்கள் கிட்ட, ஒரு பொது சமூகத்துக்கள் கிட்ட கூட இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப், அதாவது இணைந்து வாழக்கூடிய தம்பதியர் அப்படிங்கிறது பொது சமூகமும் இன்னைக்கு வந்து அதை ஓரளவு பார்க்கக்கூடிய விசிபிளா இருக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது. அது தனிப்பட்ட மனிதனோட ஒரு விஷயம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு தனி மனித உரிமை. அதை நம்ம கொச்சைப்படுத்தி பேசுவது கண்டிப்பா ஏற்புடைய விஷயமே கிடையாது. அது அவர்களோட உரிமை. அவங்களுக்கு சட்ட ரீதியா அதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு விரும்பினா கொடுக்கலாம், இல்லை என்றால் அவங்க வாழ்ந்து கொள்ளலாம். சில நேரங்களில் குழந்தை பிறப்பு கூட அந்த மாதிரி உறவுகள் ஏற்படும் போது அந்த குழந்தை இவர்களுக்கு தான் பிறந்தது என்பதுக்கு அங்கீகாரம் இருக்கும், எல்லாம் பண்ணலாம். அந்த முறிவு என்று வரும்போது அவங்களே பிரிஞ்சுப்பாங்க. இதுக்கு நீதிமன்றம் எல்லாம் தேவை கிடையாது. ஏன்னா அந்த உறவு பிரச்சனை இல்லாதது. லிவிங் ரிலேஷன்ஷிப் டிவோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், மெயின்டெனன்ஸ் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு தான் அடுத்தது வரேன். இந்த அவசரப்பட்டுருவீங்கன்னு எனக்கு தெரியும் இல்ல. பிரச்சனையே இல்லப்பா, நீ வந்து எல்லாரும் நம்ம இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம். The Protection of Women from Domestic Violence Act 2005 ஒரு சட்டம் இருக்கு. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை சட்டம் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணிக்கு ப்ரொடெக்ஷன் ஆர்டர், பாதுகாப்பு உத்தரவு, இருப்பிடத்துக்கான உத்தரவு, ரெசிடென்ஷியல் ஆர்டர், மெயின்டெனன்ஸ் ஆர்டர், கஸ்டடி ஆர்டர் வராது. பட் கஸ்டடி கூட அவங்க கேட்டாங்கன்னா, ஏன்னா ஒரு அங்கீகாரம் இல்லாத ஒரு திருமணத்துல அம்மா தான் அந்த குழந்தைக்கு அந்த கஸ்டடியன் ஆயிடுவாங்க. காம்பன்சேஷன் இதெல்லாம் வாங்கலாம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடிய பெண்ணை பந்தாடி விட்டு சென்று விடலாம் என்று இணைத்தால் முடியாது. அதாவது இணைந்து வாழக்கூடிய தம்பதியர்களுக்கு சட்ட அங்கீகாரம் இல்லை என்றாலும்
சட்ட பாதுகாப்பு அந்த உறவில் வாழக்கூடிய பெண்களுக்கு குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005 கொடுத்திருக்கிறது. அவர்களுக்கு 5 விதமான ஒரு உரிமைகளை ஒரு ஆர்டர் மூலமா கோர்ட்ல இருந்து பெற முடியும். இல்ல இந்த 5 விதமான உரிமை சொல்றீங்க. பொதுவா மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொன்னா பெட்டிஷன்ல இந்த மண்டபத்துல ஆச்சுது, இங்க ரெஜிஸ்டர் காப்பி எல்லாமே நம்ம வச்சுக்கலாம். இன்விடேஷன் கூட வச்சுக்கலாம். இதுக்கு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் என்ன இருக்கு? லிவிங் ரிலேஷன்ஸ்ல இப்ப வாழ்ந்தோம். லிவ் இன் ரிலேஷன்ஷிப்னா நீங்க ஒன் நைட் கேட்பாங்கல்ல நீதிமன்றம். இப்ப லிவ் இன் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கும்போது நீங்க இந்த ஒன் நைட் ஸ்டாண்டு இல்ல ஜஸ்ட் ஷார்ட் லிவ்டு வராது. ஒரு சமூகத்தின் பார்வையில் திருமணத்தை போன்ற ஒரு உறவு முறையில் வாழ்ந்திருக்க வேண்டும். இப்ப நம்ம சில பேரை பார்த்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சைல்டு அப்படிம்போம். ஆனா அப்படி இருக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னோம். ஒரு தம்பதியர் என்னோட ஆஃபீஸ்க்கு வராங்க. அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வந்து நாங்க வந்து வித்து பிரிச்சுக்கிறோம், ஏன்னா நாங்க பிரிய போறோம் அப்படின்னு சொன்னோம். அப்போ ஒரு தம்பதியர்கள் அவங்களோட ப்ராப்பர்ட்டியை வித்து பிரிச்சுக்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? லாயரா எப்போ மியூச்சுவல் போடுறீங்கன்னு கேட்போம். மேடம் எங்களுக்கு கல்யாணம்லாம் ஆகல, ப்ராப்பர்ட்டி தான் வச்சிருக்கோம். அப்போ இந்த உறவு முறையில சில ரெக்கார்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்கும். ஒரே வீட்டில் வாழ்ந்திருப்பாங்க, அந்த வீட்டு அட்ரஸ்ல 2 பேருக்கும் ஆதார் கார்டு இருக்கும். சில நேரங்களில் கணவன் மனைவின் ரேஷன் கார்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. சில நேரங்களில் அவங்களுக்குள்ள இருக்க கம்யூனிகேஷன்ஸ், கணவன் மனைவி ஒத்த கம்யூனிகேஷன்ஸ் நடந்திருக்கும். அவங்களான கேஸ் கனெக்ஷன் இருக்கும், ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க, இவங்க ஒரு விஷயத்தை கிஃப்ட் பண்ணிப்பாங்க. நிறைய விஷயம் எவிடன்ஸ் ஆகுங்க. திருமண உறவில் ஒரு கணவனும் மனைவியும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல அவங்க வாழ்க்கை இருந்தால் போதும், அவங்களோட லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பை ப்ரூவ் பண்ணிடலாம். அதுல ஒரு குழந்தை வந்துருச்சுன்னா போதும், அந்த குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டே அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்காக ப்ரூஃபா எடுத்துக்கலாம். குழந்தை வந்தா அது ஒரு மாஸ்டர் ஏன்னா எவிடன்ஸா நீங்க வந்து எடுத்துக்கலாம். குழந்தை அப்படிங்கும் பொழுது என்னை ஏமாற்றி விட்டு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போறாங்கங்கிற ஒரு விஷயம் இல்லாம ஆமா, அது ஒரு அவங்க வாழ்ந்திருக்கணும். ஒரு இருப்பிடத்துல அவங்க 2 பேரும் வாழ்ந்ததுக்கான ஒரு ப்ரூஃப். ஒரு 4 மாசமோ 3 மாசமோ ஒரு 4 மாசம் இருந்தாரு, ஏமாத்திட்டார், பிரெக்னன்ட் பண்ணிட்டு போனா கூட ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நம்ம கொண்டு வந்துட்டு அந்த அங்கீகாரம், திருமணம் மொத்த ஒரு உறவுல வந்து நீங்க வந்து வாழ்ந்துட்டு அப்புறம் ஏமாத்திட்டு போறது அப்படிங்கிறது சில இடங்களில் கிரிமினல் கான்சிக்வன்சஸ் கூட இருக்கும். அது சிவிலா மட்டும் டிவி ஆக்ட்ல பார்க்க மாட்டோம். அது கிரிமினல் கான்சிக்வன்சஸும் நம்ம ஏமாற்றப்படும் போது அதுக்கான கான்சிக்வன்ஸும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். இல்ல இப்ப அதுல பார்க்கும்போது நீங்க சொல்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஆதார் கார்டாவது இருக்கணும். அப்படி இல்லைன்னா ஆதார் கார்டுல கூட கணவர் பெயரு வராது, தந்தையாருடைய பெயர் தான் இருக்கும். ரேஷன் கார்டு அப்படிங்கும்போது தான் கணவருடைய பெயர், மனைவி பெயர். இப்ப ரேஷன் கார்டுங்கிறது ஒரு பேசிக் எவிடன்ஸ். நீங்க குழந்தை பிறக்கல அப்படிங்கும்போது இப்ப வந்து குழந்தை பிறக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டுல இருக்காங்க, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க, சரிங்களா? இல்ல அந்த பக்கத்து வீட்டுல இருக்கவங்க ஏதாவது கல்யாணத்துக்கு சேர்ந்து போயிருப்பாங்க. இப்போ ஒரு கேஸ்ல என்ன பண்ணாங்கன்னா அக்ரிமெண்ட்ல ஒருத்தர் பேர் தான் இருந்துச்சு, பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு இவங்க 2 பேரும் சேர்ந்து போயிருக்காங்க, தம்பதியர்களா அவங்க வாழ்த்துறாங்க. அந்த போட்டோ எல்லாம் எவிடன்ஸா இதே கேள்வி வரும். ஏதாவது எவிடன்ஸ் இருக்கும், நீங்க கவலையே பண்ண வேண்டாம். கணவன் மனைவி மாதிரி நீங்க ஒரு உறவு முறைய சமூகத்துக்கு காட்டியிருப்பீங்க, எங்கேயா ஒரு இடத்துல சேர்ந்து போயிருப்பீங்க. நீங்க வாழறீங்க, ஒரு வருஷம் வாழறீங்கன்னா எங்கேயா ஒரு இடத்துல இவங்க இன்னார் அப்படின்னு ஒரு பிரபலம் இன்னொரு பிரபலத்தோட இணைந்து வாழ்கிறார் ஒரு காலத்துக்கு. அவங்க 2 பேர் போன இடம் வந்த இடம் எல்லாமே அவங்க வந்து ஒரு கணவன் மனைவின்னு சட்டம் சொல்லலைன்னா நாம சொல்றோம்ல அவங்க 2 பேரும் லிவ் இன் பார்ட்னர்ஸ்னு. அப்ப இந்த சமூக அடையாளம் போதும் இல்ல, அங்கீகாரம் போதும் இல்ல. பக்கத்து வீட்டுக்கார அவங்க 2 பேரும் ஒரு கப்பல்னு நினைச்சிட்டா அப்படி ஒரு உறவுல வாழ்ந்தா he can become ஓரல் விட்னஸ் இல்லீங்களா? எவிடன்ஸ் அப்படி வரலாம். பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய எவிடன்ஸும் எடுத்துக்குவாங்க. யாரு இவங்க இந்த வீட்டுல வந்து 4 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, நாங்க கணவன் மனைவி தான் நினைச்சிட்டு இருந்தோம், இந்த குழந்தையும் இருந்தது, இப்பதான் அவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்காங்கன்னு சொல்லலாம். அப்ப 4 வருடம் இணைந்து வாழ்ந்தே டெய்லியும் வருவாங்களா? வீட்டுக்கு வருவாங்க, இல்ல வாரத்துல 4 நாள் வருவாங்களா? வருவாங்க. இது போதும். எவிடன்ஸ் கேன் பி கிரியேட்டடுங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நீதிமன்றம் அப்படிங்கிறது சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் அவங்க வந்து ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. அந்த நீதிமன்றத்துல கொடுக்கக்கூடிய ஜஸ்டிஸ்ல சட்டம் ஒரு பிரதான வகிக்கிறது. எவிடன்ஸ் அப்படிங்கிற வரும்போது எல்லா எவிடன்ஸோட எல்லாம் நடக்காது. எவிடன்ஸ் கல்ட் அவுட் ஆயிடும். நீங்க போக போக அவங்களே கொடுப்பாங்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அடுத்த நாள் போகும்போது இல்லைங்க இவங்க இருந்தாங்க, இவங்க வந்திருக்காங்க. ஒன்றும் வேண்டாம், ஒரு பால் போடுறவர் டெய்லி வந்து பால் போடுறாரு, ஒரு நாள் ஐயா வாங்குறாரு, ஒரு நாள் அம்மா வாங்குறாரு, அவரும் எவிடன்ஸ் தானே உங்களுக்கு. நீங்க வந்து நிக்கலாம் இல்ல? தொடர்ந்து அவங்க வீட்டில் வேலை செய்யறாங்க ஒரு 4 வருஷமா ஒரு அம்மா, அவங்க வேலை செஞ்சு ஆமாங்க இவங்க குழந்தைய பிறந்தப்பறம் நான் தான் பார்த்தேன், இந்த வீட்டில் வந்தேன், ஐயாவும் அம்மாவும் இங்கே தான் சேர்ந்து வாழ்ந்தாங்க, எவிடன்ஸ் தானே. பக்கத்து வீட்டில் நாங்கள் இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான் நினைச்சிட்டு இருந்தோம், அப்படிதான் எங்க வீட்டுக்கும் கூப்பிட்டோம், எங்க வீட்டு கல்யாணத்துல ஆசீர்வாதம் செய்ய சொன்னா இப்போ நம்ம அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்றாங்க. ஸோ யூ cannot defend that we were not living together. லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல நீங்க அந்த பெண்ணை காயப்படுத்தும் போது ஒரு மென்டல் அபியூஸோ, பிசிக்கல் அபியூஸோ, வெர்பலோ, நான் வெர்பலோ, எனி கைண்ட் ஆஃப் அபியூஸ் இஸ் ஹேப்பனிங், செக்ஷுவல் அபியூஸோ இந்த லிவ் இன் ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது இந்த டிவி ஆக்ட் அவங்களை பாதுகாக்க சட்டமாக இருக்கு. நிச்சயமா நிறைய தகவல்களை பகிர்ந்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி மேடம். நன்றி. நன்றி, வணக்கம்.